الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم حتى نعلم المجاهدين منكم والصابرين ونبلو أخباركم صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மாவிலே கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் வாய்ப்பளித்தான். ஜும்மாவுடைய முழு நன்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களிலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நாடாளும் அரசனாக மன்னனாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையினுடைய செல்வ செழிப்பிலே கடைகோடியிலே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய மனங்களிலும் இருக்கக்கூடிய எண்ணம், முக்கியமான எண்ணம் ஒன்று. எல்லோருடைய மனசிலும் அதுதான் இருக்குகின்றது. எல்லோருக்கும் அந்த ஆசையில் தான் வாழுகின்றார்கள். அது என்ன எண்ணம், ஆசை என்று சொன்னால், இந்த உலகத்தில் நான் கஷ்டப்படக்கூடாது, எனக்கு சிரமம் வரக்கூடாது, நான் எந்த விதமான சோதனைக்கும் ஆளாகக்கூடாது, நான் நிம்மதியாக சந்தோஷமாக சுபிட்சமாக எனக்கு எது கிடைக்குதோ அதை கொண்டு நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். சோதனைகள் எனக்கு வேண்டாம், சோதனைக்கு என்னை ஆளாக்க வேண்டாம், நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி எல்லா செட்டார்களும் எல்லா தரத்தார்களும் அந்த நம்பிக்கையில் கொள்கையில் தான் எதிர்பார்ப்பில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அது இந்த உலகத்தில் சாத்தியமா? எல்லோரும் அப்படி வாழ்ந்து விட முடியுமா? எல்லாருமே எந்த சோதனைக்கு ஆட்படாமல் இருக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. உலகத்தை அல்லாஹ் அப்படி படைக்க இல்லை. உலகத்தில் எல்லோரையும் சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சோதனை என்பது பல வகையில் வரும். அந்த வகையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது பிறகு நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லோரும் நினைக்கிறோம் நம்மளுக்கு சோதனையாக இருக்குது என்பதாக. யார் நினைக்கிறா? அல்லாஹுவை எந்த கட்டளையும் விடாமல் எல்லாம் பின்பற்றார். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் இருக்குது. எந்த தப்பும் செய்கிறதில்லை. அல்லான்னு கிடக்கிறார். அவருக்கும் கஷ்டம்தான். அவரும் சோதனைக்கு விட்டாப்படுறார், சிரமப்படுறார். அதே மாதிரி அல்லாஹ்வை மறந்து எந்த நல்ல அமலும் செய்யறதில்லை, எந்த பாவத்தையும் விடுறதும் இல்லை, எல்லா தப்பும் பண்ணுறாரு. அவரும் சோதனைக்கு ஆளாக்கப்படுறாரு. இதுலேயும் சோதனை லேசாக உள்ளவங்க இருக்கிறாங்க, அதுலேயும் இருக்கிறாங்க. சிலர் கிடைக்கிறது உண்டு. நான் எவ்வளவு அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளவு தொழுகிறேன், வணங்குறேன், எல்லா அமலும் செய்கிறேன், எனக்கு இந்த சோதனையா இப்படி எல்லாம் கொடுக்குறானே என்பதாக பெரும்பாலும் நினைக்கிறோம். அது எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தவர்
ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறார். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற வரைக்கும் அப்போ இவர் தொழுகை வந்துட்டுருப்பாங்க. அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு 5 வேளையும் சரியாக தொழுகைக்கு வருவாங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லா அமலும் செய்வாங்க. தொழுகை வரும்போது நாங்கள் கலந்து பேசிக்கிட்டு வீடுகளுக்கு போவோம். போனாக்கா தன்னுடைய வீட்டு குறைகளை எல்லாம் சொல்லுவார். என்னுடைய மகன் ஒரே பையன், படிக்க வச்சேன், கொண்டேன், நல்ல இடத்த கல்யாணம் பண்ண படித்த பொண்ணு, அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தேன். ஆனால் 2 பேருமே சேர்ந்து எனக்கு மோசடி தான் பண்ணுறாங்க. பேர பிள்ளைங்க கூட என்னை கவனிக்கிறதில்ல, மாடியில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் வயசானவங்க கஷ்டப்படுறோம், தாய் தகப்பனோம், எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி கூடவா உலகத்தில் இருப்பாங்க, நான் என்ன தப்பு பண்ணுறேன் என்பதாக வீட்டு குறைகளை எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சமயத்தில் 2 நாள் ஆளை காணும் பள்ளிவாசலில், தொழுகை வரல. என்ன 2 நாளாக ஆள் இல்லையே என்பதாக விசாரிக்கும் பொழுது அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, சரி பார்க்கலாமேன்னு போகிறேன். போனால் காலில் பெரிய கட்டு ஒன்று கட்டி படுக்கையில் படுத்துருக்கிறார். என்னப்பா வாச்சு உங்களுக்கு கேட்டால், அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் பார்த்தீங்களா, நான் என்ன திருட போனேன்னா, கொள்ளையடிக்க போனேன்னா, நான் அல்லான்னு கிடக்கிறேன், என் பிள்ளைவளும் சரியாக கவனிக்கலை, நான் சாத்திரியில் சஹஜ்ஜத் தொழுகைக்கு தான் ஒலு செய்ய போனேன், நான் என்ன தப்பு பண்ண போனேன், தொழுவை ஒலு செய்ய தானே போனேன், அங்கே வலிக்கி விட்டு விழுந்து என் கால் இப்படி ஆயிடுச்சு பாருங்க, நான் என்ன தப்பாக பண்ண போனேன், அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான் பாருங்க என்று சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போது இந்த சோதனை என்பது நல்லடியார்களையும் விடுவதில்லை, பாவிகளையும் விடுவதில்லை, எல்லோருக்கும் சோதனை தான். அப்போது அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. நான் அல்லான்னு கிடக்கிறேன், நான் தான் சோதனைப்படுறேன், சோதிக்கப்படுறேன், கஷ்டப்படுறேன். அவனை பார்த்தீங்களா எப்படி இருக்கிறான், இவனை பார்த்தீங்களா எப்படி இருக்கிறான், அவன் ஆஃபீஸில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி கொள்ளை அடித்தான் தெரியுமா, ஒரு வேளை தொழுக மாட்டான் பாருங்கள், வீடு வீடாக வாங்குறான். இப்படிலாம் பேசிக்குவோம், நம்ம வாழ்க்கையில் பேசுகிறது தான். இப்போ அல்லாஹ்வுடைய சோதனை நல்லவங்களுக்கு தான் வராது, பாவிகளுக்கு தான் வரும் என்பதாக அல்ல. திருக்குரானில் ஒரு வாசகம் இருக்குது அரபியில். என்ன வாசகம்? இப்திலா, இப்திலா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. இப்திலா என்று சொன்னால் சோதிக்குதல், இப்திலா என்று சொன்னாக்கா சோதனை செய்வதுன்னு அர்த்தம். இந்த அசல் வார்த்தையிலிருந்து பிரிந்த நிறைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பல ஆயத்துகளில் சொல்லுவான். முபுத்தலிக்கும், நீங்கள் சோதிக்கப்படுவதற்காக வேண்டி, லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி, வல நபுலுவன்னக்கும், உங்களை சோதித்தே நாம் தீருவோம். இப்படி இந்த சோதனைங்கிற வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் வரும். அந்த இடங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்கே சொல்லுவான்? உலக வாழ்க்கை தான் எல்லாம் சொல்லுவான். அப்போ உலக வாழ்க்கையில் இந்த சோதனை, கஷ்டம், சிரமம் என்பது எல்லோருக்கும் இருக்கும். இதில் நல்லடியார்களுக்கு நல்லா சோதிக்க மாட்டான், பாவிகளை தான் சோதிப்பான் என்ற பாகுபாடு இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா இந்த உலகம் இருக்குகின்றதே இது தாருல் அமல், அமல் செய்யும் வீடு. இது அமல் செய்வதற்கு தான். அமல் செய்தவங்களுக்கு கூலியை இங்கே அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. அப்போ கூலி கொடுக்கக்கூடிய இடம் எங்கே? ஆகிரது தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது மாலிகி யௌமித்தீன், மறுமை நாள், கூலி கொடுக்கப்படும் நாளின் எஜமானன் அப்படிங்கிற, அங்கே தான் நான் உங்களுக்கு கூலியை கொடுப்பேன். இந்த உலகத்தில் சோதனை தான், கஷ்டம்தான். இது ஒரு சோதனை உலகம். பல ஆயத்துக்களை சொல்லக்கூடிய ரப்பு குறிப்பாக ஒரு ஆயத்தில் தெளிவாக சொல்லிட்டான். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மரணத்தை படைத்திருப்பதும் உங்களுக்கு ஹயாத்தை நாம் படைத்திருப்பதும் ஏன் உங்களுக்கு உலகத்தில் வாழ வச்சிருக்கிறதுக்கு காரணமே உங்களில் அமலால் சிறந்தவர்கள் யார் என்பதை பரிசோதனை செய்வதற்கு, சோதிக்கிறது அப்படிங்கிறான். நபுலுவக்கும், உங்களை சோதிக்கிறதுக்கு தான் நான் கொண்டாந்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வாழ்றதே சோதனைக்காகத்தான். அந்த சோதனை நல்ல சோதனையாகவும் இருக்கும், கெட்ட சோதனையாகவும் இருக்கும். அப்போ இந்த சோதனை என்பது பல விஷயங்களை சொன்னாலும் கூட ஒரு 5 சோதனையை அல்லாஹ் வரிசையிட்டு சொல்கிறான். இந்த 5 சோதனைகள்
சில பேருக்கு 5 இருக்கும், சில பேருக்கு 4 இருக்கும், சில பேருக்கு 3, சில பேருக்கு 2, சில பேருக்கு 1. ஏதாகிலும் ஒரு வகையில் சோதனைப்படுவார். சோதிக்கப்படலை, எனக்கு எந்த சோதனையும் இல்லை, நிம்மதியான உலகத்தில் வாழ்கிறேன் என்பதாக ஒரு ஆளும் சொல்ல முடியாது. வெளியில் வேணால் பார்க்குறதுக்கு அவருக்கு என்னப்பா, அவர் ரொம்ப பெரிய ஆள், கஷ்டமே இல்லை அவருக்கு, எல்லாம் இருக்குது, எல்லாம் சொல்லுவோம். அவர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். இப்போ சோதிக்கப்படாத உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், வல நபுலு வன்னக்கும். அந்த ஆயத்தில் 2 சத்தியத்தை சொல்கிறான். லாம் ஒன்று, நூனு ஒன்று. நிச்சயமாக, சத்தியமாக நாம் சோதித்தே தீர்வோம் அப்படிங்கிறான். என்ன செய்வேன்? சோதித்தே தீர்வோம் சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்லுவான். ஒன்றாவது என்ன பாயிண்ட்டு? ஷைஉம் மினல் ஹவுஃப். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அச்சம், பயம். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் கூட இது எல்லாருக்கும் பொது. பயம்னு சொன்னால் பல வகை. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குதுன்னு சொன்னால், அதை சாப்பிட்டா அந்த நோய் வந்துடுமாம்ல, இதை சாப்பிட்டா இந்த வியாதி வந்துடுமாம்ல, தெருவில் எப்படி நடந்துக்கணும், இப்படி பண்ணாக்கா அது நடந்து போயிடும், இது நடந்து போயிடும், நினைக்கிறோமா இல்லையா? பயம், மரண பயம், வியாதி பயம், ஆக்சிடென்ட்டுடைய பயம். இந்த பயம் எல்லாருக்கும் இருக்குது. தெருவில் கரெக்டாக போகணும், பார்த்து போகணும், வண்டி பார்த்து ஓடணும், எதுக்கு? அச்சம் இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான அச்சம். இன்னும் அச்சம் பாருங்கள், எல்லா வசதியும் இருக்கும், அவங்களுக்கு அச்சமும் கூட இருக்கும். எல்லா வகையான வசதியும் இருக்கும். நாடாளும் மன்னராக இருப்பார், அரசராக இருப்பார், நான் தான் கடவுளின் தூதுவன் அப்படிம்பார். என்னால் தான் நான் நினச்சது செய்வேன், என் கையில் அப்படி என்பார். அவருக்கு எப்படி இருக்கும் பயம்? எல்லாரை விடவும், இந்த மனிதர்கள், நாட்டு மக்கள் எல்லோரை விடவும் அதிகமான பயம் அவருக்கு தான். நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போனான், என்ன கேள்வி கேட்பானோ, என்ன கிடுக்குப்படி வருமோ, ஒரு சமயம் ஹெலிகாப்டரில் பந்து அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிடுற மாதிரி இருக்குமோ, நாட்டை விட்டு துரத்தி விட்ருவாங்களோ, இப்படியெல்லாம் கூட பயப்படுவாங்க. நடக்குதா இல்லையா நாட்டில்? ஏன்னா அவர்களுக்கு பதவி எவ்வளோ உயர்ந்துக்கிட்டு போகிறாங்களோ, எவ்வளோ அந்தஸ்து உயருதோ, எவ்வளோ பெரிய அந்த காசு பணமெல்லாம் சேர்ந்து பெரிய ஆள் ஆகிறாங்களோ, அந்த அளவுக்கு ஹவுஃப் அதிகம் அவங்களுக்கு தான். அல்லாஹ் தான் முதல்ல சொல்லிட்டான். அப்போ வல நபுலு வன்னக்கும் பிஷை மினல் ஹவுஃப், அச்சத்தை கொண்டு நாம் சோதிப்போம். அப்படி இல்லையா? மினல் ஜூ, ஒரு சாரார் பசியை கொண்டு சோதிக்கப்படுவார்கள். நாளைக்கு என்ன செய்யலாம் சாப்பாட்டுக்கு, மதியானத்துக்கு என்ன செய்யலாம், வழி இல்லையே, பசியால் சோதிக்கப்படுபவர்களும் உண்டு. அடுத்து வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதார நஷ்டம். வியாபாரம் துவங்கினார், ஒன்றும் லாபத்தை காண முடியல, இருக்க குறைஞ்சிக்கிட்டே போகுது, என்ன செய்யலாம், இப்படி போகுது. அப்போது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் பொருளாதார நஷ்டம், அதை கொண்டு சோதிப்போம் சில பேரை. இன்னும் சில பேர் என்ன செய்வோம்? வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், உடலால் நஷ்டம், வியாதி எல்லாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது, காசுக்கு பண்ண எதுவும் குறைச்ச இல்லை, சாப்பிட முடியல, நடக்க முடியல, சரியாக இயங்க முடியல, எல்லா வசதியும் இருக்குது, இதுவும் இதுக்கு நஷ்டம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் உழைச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூடிய கணவன் மூத்தா பெறார், தான் பிள்ளைகளோடு பொம்பளை கஷ்டப்படுறாங்க, மனைவி மூத்தா பெறுறாங்க, வியாதியில் கஷ்டப்படுறாங்க, கணவன் ரொம்ப சிரமப்படுறார், எல்லா வசதியும் இருக்குது, மற்றபடி எல்லாம் இருக்குது. அடுத்து சமராத், விளைச்சலிலே நஷ்டம், நல்ல செலவு பண்ணி விளைஞ்சி அறுவடை நேரத்தில் நஷ்டமாகி போச்சு. இப்படி 5 வகையான விஷயங்களை சொல்லிவிட்டு, இதில் ஏதாகிலும் ஒன்று யாருக்கும் இருந்தே தான் தீரும். எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு 1 இருக்கும், சில பேருக்கு 2 இருக்கும், சில பேருக்கு 5மே இருக்கும். இல்லை எனக்கு இந்த 5ல் 1 கூட கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் உலகத்தில் யாருமே இல்லை. அப்போது எல்லாருக்கும் சோதனை இருக்குகின்றது, சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டதே சோதனைக்காகத்தான், சோதனை களம். இங்கே கூலி கிளியெல்லாம் பார்க்க முடியாது, நான் நிறைய அமல் செய்கிறேன் எனக்கு எல்லாம் விட்டுருவோம், பாவிக்கு தான் தண்டனை, இது இங்கே கிடையாது, மறுமையில் ஆகிரத்தில் தான். அப்படி ஒரு கால் இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலா நல்லவங்களுக்கு கூலி கொடுக்குறான்,
நல்லவங்க எல்லாம் கஷ்டப்பட வைக்கிறது இல்லை, நிம்மதியாக வாழ்வாங்க, சொகுசாக இருக்க முடியும் என்று இருக்குமேயானால் அமல்களின் காரணமாக நன்னடத்தையின் காரணமாக உலகத்தில் ஒருத்தவங்க சொகுசாக வாழலாம், பாவம் செய்யலைன்னா நல்லா இருப்பார் என்று இருக்குமையானால் யார் இருக்கணும்? மனித புனிதர், நம் உயிரிலும் மேலான நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக இருந்திருக்கணும். இருந்தாங்களா? ஸல்லல்லாஹு இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த 5 விஷயம் சொன்னோம்ல, இந்த 5மே ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. அவர்களை போன்று சின்னப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவங்க, வேதனைப்பட்டவங்க, சோதனைக்கு ஆளானவங்க வேறு யாருமே இல்லைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நுபுவத்துக்கு பிறகு விஷம் வச்சு கொள்ள பார்த்தாங்க. கரியில் விஷம் வச்சு கொடுத்துட்டா ஒரு பொம்பளை விஷம் வைத்து கொள்ள பார்த்தார்கள். அது மட்டுமா, ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் அந்த ஊரை விட்டும் விரட்டப்படுகின்றார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. விட்டாங்களா? சரி போயிட்டு போகிறாருண்டு இல்லை, தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் உண்டாங்க. தேடி படப்படையாக போனானுங்க. மக்கமா நகரத்தில் தமுக்கு அடித்து சொன்னானுங்க, முகமது தலையை கொண்டு வரவங்களுக்கு 100 ஒட்டகம் உண்டாங்க. அப்போது கொலை செய்வதற்கு தயாரானாங்க. உயிர் பயம் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இன்னும் என்ன இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மாதிரி உலகத்தில் வேறு யாரும் படை இல்லை. யாருக்குங்க அந்த மாதிரி என்ன சொன்னாங்க? தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்லப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. அது மட்டுமா, இஸ்லாம் ஆக மாட்டேங்கிறாங்க யாரும், தாயிஃபில் போய் இஸ்லாத்தை சொல்லலாம் என்பதாக போவார்களே, ஆனால் அங்கு கல்லால் அடிக்கப்படுகின்றார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட திரும்ப வந்தார்கள். ஹதீஸ்களில் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய சோதனைக்கு ஆளாம்னாங்க. அதுக்கு பிறகு மக்கா விட்டு போயிட்டாங்க. விட்டபாடு இல்லை. போர்களில் கஷ்டம். அந்த உஹது யுத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமெல்லாம் ரணம், காயம், ரத்தம் கொட்டுது. முகத்தில் காயங்கள் பட்டு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாகி விடுகின்றது. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. யார சூழல்லாம் உங்களுக்கு இந்த நிலைமையா? இவ்வளோ கஷ்டமா? ஒரு பத்வா செஞ்சு விடுங்கண்ணே, எல்லாத்தையும் நாசமாக போகட்டும் எதிரிகள்லாம், உங்களுக்கே இந்த கதி ஆக்கிட்டாங்களே என்பதாக சஹாபாக்கள் கேட்கும் பொழுதும் கூட சிலர் சொன்னாங்க, இது சோதனை உலகம் தான்ப்பா. இங்கே நபிமார்களுக்கு ஒருத்தர் அந்தஸ்து, மற்றவங்களுக்கு வேறு அந்தஸ்துலாம் இல்லை. எல்லாருக்கும் என்னமா தான் எனக்கும் மறுமையில தான் அல்லாஹ்வுல வச்சுருக்கேன். அது மட்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள மாதிரி நல்ல படுக்கையில் ஒய்யாரமாக படுத்து ஏசி பெட்டு எல்லாம் போட்டு படுக்கை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கை என்னவாக இருந்தது? ஈச்ச நாரினால் பின்னப்பட்ட அந்த கெட்டல், ஈச்ச நாரால் பின்னப்பட்டது. அதில் படுத்து எழுந்திரிச்சாக்கா உடம்பெல்லாம் கோடாயிடும். மேலே ஒரு துணி, கருப்பு துணி விரிச்சிருப்பாங்க, அதில் தான் படுத்திருப்பாங்க. ஒரு நாள் அது அபூபக்கர் சித்திக் அவர்களும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் பார்க்க போகிறாங்க. போனால் அந்த கைலுலா தூக்க நேரம், அதாவது லுஹருக்கு முந்தி ஒரு 11 மணி போல் போக்க போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையில் இருக்கிறாங்க. வந்திருக்கிறத அறிந்து எந்திரிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறது உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. பார்த்தா உடம்புல எல்லாம் அந்த கயிற்று கட்டினுடைய கோடுகள், வரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடம்பு ரோஜாப்பு மாதிரி அழகான நிறங்களை கொண்டவங்க. இந்த கோடுகள் அப்படியே தெரியுது, வரி வரியாக தெரியுது. இந்த 2 சஹாபியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி அவங்களுக்கு நிலைமையா? 2 பேரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. எந்த நபியை படைக்கும் நோக்கமில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட நபி அவர்களுக்கு இந்த சோதனையா? யா ரசூலல்லாஹ், இந்த கைசரும் கிஸ்ராவும், அதாவது இந்த ரோமாபுரி அரசர்களும் இந்த பெரும் பெரும் மன்னர்கள் எல்லாம் கிஸ்ரா கைசர் பண்ணுவாங்க, அப்படி இருக்கிறாங்க. பட்டு மெத்தையில் உல்லாசமாக மாளிகைகளை அமைத்து மிகப்பெரிய அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி இருக்கணுமா?
நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் உங்களுக்காக ஒரு மெத்தை செஞ்சு கொடுக்குறோமா நாங்கள், அதில் கொஞ்சம் படுத்துக்கலாமே நீங்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் கேட்டுக்கொண்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த வார்த்தை தெரியுமா, ஹதீஸில் அப்படியே வருது, லா தக்கூலா ஹாதா, மெத்தை போடுறேன், பஞ்சு மெத்தை கொண்டாடட்டமா, இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கப்பா, தயவுசெய்து கேட்காதீங்க. லா தக்கூலா ஹாதா வைன்ன ஃபிராஷ கிஸ்ரா வ கைசர ஃபின்னார், அந்த கைசரும் கிஸ்ராவும் அந்த உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து படிக்கையில் படுத்து எழுந்திருக்கிறாங்க இல்லையா, அது அவர்கள் நரகத்தில் தான் போய் சேர்க்கும். நரகத்துக்கு போகிறவங்க அவங்கள மாதிரி நான் இங்கே வாழ வரல, நான் சோதனையோடு தான் வாழ வரேன். வைன்ன ஃபிராஷி வ சரீரி ஹாதா ஆக்கிபத்து இல்லல் ஜன்னா, என்னுடைய இந்த கட்டிலும் சரி, இந்த வரி வரியாக கயிறுடைய வடுக்களும் சரி, நான் சொர்க்கத்துக்கு போவதற்காக ஆசைப்படுறேன், நான் சொகுசான வாழ்க்கைக்காக இங்கே வரல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே சொகுசாக வாழ வச்சுருப்பான். நல்லவங்களை நல்ல விதமாக வைக்கணும்னு சொன்னாக்கா சொகுசாக வாழ வச்சுருப்பான். அப்படி வாழ வைக்க இல்லை, எல்லாரும் மரணம் சிரமம் தான் பட்டாங்க. அப்போ உலகம் என்பது சிரமப்படக்கூடிய, சோதனைக்கு ஆளாகப்படக்கூடிய இடம். எல்லாருக்கும் சோதனை தான். சில பேர் நினைப்போம் சோதனை என்று சொன்னால் வியாதியாக இருந்தால் சோதனைன்னு நினைப்போம். வியாதியும் சோதனை தான். அதே போல் வியாதி இல்லாமல் தந்துருஸ்தாக இருக்கிறார் இல்லையா, உடல் நலத்தோடு, அதுவும் சோதனை தான். ஒருத்தர் நல்ல உடல் வாகா இருக்கிறார், நல்ல அழகாக இருக்கிறார், நல்ல சக்திமானாக இருக்கிறார், அதை வச்சு எல்லாம் சோதிக்கிறான். அவருக்கு அதை கொடுத்து சோதிக்கிறான். வியாதியை கொடுத்தா வியாதியை கொண்டு சோதிக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏழ்மை, சாப்பாட்டு கஷ்டப்படுறார், ரொம்ப சிரமமாக இருக்குது அவருக்கு, சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிறார், அதுவும் சோதனை தான். நல்ல வசதியை கொடுக்குறதும் சோதனை தான். நல்ல வசதியை கொடுத்துருக்கான் ஒருத்தவருக்கு, அதுவும் சோதிக்கிறதுக்கு தான். அதே மாதிரி ஒருவருக்கு நல்ல கல்வியை கொடுத்துருக்குறான், அதுவும் சோதனை தான். கல்வி இல்லாமல் இருக்கிறான், முட்டாளாக இருக்கிறான், அதுவும் சோதனை தான். அதே மாதிரி நல்ல திறமைசாலியாக இருக்கிறார், வியாபாரத்தில் திறமை, அதில் திறமை, ரொம்ப சாதுரியமான ஆள், அப்படியே கையை வச்சா அப்படியே பொண்ணாயிடும், மண்ணில் வச்சா பொண்ணாக எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஆளாக இருக்கிறான். ஒன்றும் தெரியாத முட்டாளாக இருக்கிறான், அதுவும் சோதனை தான், இதுவும் சோதனை தான். எப்படி உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட எல்லாம் சோதனை. சோதிக்கப்படாமல் எதுவுமே இல்லை. அந்த சோதனையில் இருந்து வெற்றி பெற்றாக வேண்டும் உலக வாழ்க்கையில். இந்த உலகம் நிம்மதி தரக்கூடிய பூமியே அல்ல. மாலிக்கு யௌமித்தீன், இங்கே செய்யக்கூடிய அமல்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய இடம் இது, அங்கு தான் நன்மை பெற்றாக வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது. திருக்குரானில் இந்த எல்லாம் சோதனைன்னு சொல்லும் பொழுது இந்த அறிவு திறமை இருக்குது இல்லையா, இதுவை சோதனையாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து நிறைய இருந்தாலும் கூட ஒரு சம்பவத்தோடு உண்டான செய்தி. சூரிய நம்மில் அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரிதையை சொல்லி காட்டுவான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய அரசாண்மையை எல்லாம் அவருக்கு கொடுத்துருந்தான். அப்போ மனிதர்கள், ஜின்கள், விலங்கினங்கள், எறும்பு பேசக்கூடிய பாஷை, இந்த கிளிகள், குருவிகள் பேசக்கூடிய பாஷை எல்லாம் அவர்களுக்கு விளங்கக்கூடிய நல்ல ஆற்றல் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்துருந்தான். உலகை ஆண்ட மன்னர்களே அவர்கள் ஒரு மன்னராக இருக்கிறாங்க. 4 பேரில் ஒரு ஆள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பில்கீஸ் என்ற ஒரு பெண்மணி பக்கத்து நாட்டில் ஆட்சி புரிகிறாங்க. அதாவது யமன் நாடு, ஏடன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏடனில் பில்கீஸ் அவர்களுடைய ஆட்சி நடக்குது. பெரிய பணக்கார பொம்பளை, வசதியானவங்கன்னு கேள்விப்படுறாங்க. ஆனால் மார்க்கத்தில் இல்லை, அவங்க சூரிய சந்திரனை இந்த வஸ்துக்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க, முஷ்ரிக்காக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவங்க தூது அனுப்புகிறாங்க, இஸ்லாத்துக்கு வரும்படியாக லெட்ரு ஒன்று கொடுக்குறாங்க. ஹுதுஹுது என்ற பறவையின் மூலமாக கொடுக்குறாங்க. அந்த பறவை கொண்டு போய் அங்கே லெட்டரை கொண்டு அந்த அவங்க மடியில் போட்டுடுது. அதை பார்க்குறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம் ஜெருசலம், அதாவது பைத்துல் முகத்தஸ், அது ஏடன் நாடு, இங்கேருந்து போட்டுடுது. அதில் உள்ள செய்தியை படித்து பார்க்குறாங்க. தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வாயத்து அந்த இடத்துல தான் வரும் குர்ஆனில். அப்போது என்ன செய்கிறாங்க, இந்த இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இவர்களை சந்திக்க வராங்க. யார்? பில்கீஸ் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதற்காக வேண்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. பெரிய பட்டாளத்தோடு வராங்க, நிறைய பரிசு பொருட்களோடு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை அல்லாஹ் இங்கே அறிவிச்சிட்டான், அவங்கள பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அது சுலைமான் நினைக்கிறாங்க, நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னால்
நான் அல்லாஹ்வுடைய தூதன், அல்லாஹ்வுடைய நபி, அவங்க சரியான பாதையில் இல்லை, என்னை நம்பக்கூடிய அளவுக்கு, ஈமான் கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய அந்த செயல்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று சில ஏற்பாடுகளை செய்கிறாங்க. எங்கே? இங்கே இருந்துக்கிட்ட ஜெருசலத்தில் இருந்துக்கிட்டே செய்கிறாங்க. அதில் முதல்ல என்ன ஏற்பாடு செய்கிறாங்கன்னு கேட்டால், தன்னுடைய சபையோர்களை எல்லாம் கூட்டுறாங்க. ஜின்கள் இருக்குது, மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பெரும் பெரும் அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க. அவங்க அங்கே நீங்கள் வர்றதுக்கு முன்னால் அவங்களுடைய உட்காரக்கூடிய சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அது பேர் போன சிம்மாசனமாக தங்கத்தாலேயே ஆனது. அதில் வடிவமைக்கப்பட்ட அந்த கற்கள் எல்லாம் வைரம், முத்து, மாணிக்கம், இந்த நவரத்னங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட மிக மிக விலை உயர்ந்த சிம்மாசனம் அது. அப்போ நினைக்கிறாங்க, அவங்க நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க சிம்மாசனம் இங்கே இருக்கிற மாதிரி வைக்கணும், இங்கே இருக்கணும். அதை அவங்க பார்த்து பிரமிக்கணும். இது அல்லாஹ்வுடைய வேலை என்பதை அவங்க உணரணும், ஈமான் கொள்ளணும் என்பதற்காக வேண்டி கேட்குறாங்க. சபையோர்களே, அந்த சிம்மாசனத்தை அந்த புகழ வருவதற்கு முன்னால், பில்கிஸ் வருவதற்கு முன்னால் இங்கே கொண்டு வர தகுதி படைத்தவர்கள் யார், யார் கொண்டு வரீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சபையில் இருந்த கால எஃப்ரீத் மினல் ஜின், ஜின் இனத்தை சார்ந்த எஃப்ரீத் என்ற அந்த ஜின் சொல்லியது, நான் கொண்டு வருவேன், அவங்க வரத்துக்கு முன்னால் நான் கொண்டாந்துடுறேன், நான் கொண்டாட முடியும், கொண்டு வந்துடுவேன், பத்திரமா பாதுகாப்பாக எந்த குறையும் இல்லாமல் கொண்டாந்து வச்சிடுறேன். எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டால், உங்களுடைய சபை கலைவதற்கு முன்னால், நம்ம மஜ்லிஸ் உட்காந்துருக்குறோம், இந்த மஜ்லிஸ் கலையறதுக்கு முன்னால் நான் கொண்டாடுறேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்களோட மஜ்லிஸ் வந்து சுபுக்கு அப்புறம் ஆரம்பித்தாக்கா லுஹர் வரைக்கும் இருக்குமா. இவ்வளவு நேரம் கேட்குது, காலையிலே கேட்டாங்க. அப்போது அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், வல்லது இந்தஹு இல்மம் மினல் கிதாபி, அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டால், முந்திய வேதங்களையெல்லாம் நன்கு அறிந்தவர். மிக குறிப்பாக எந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்டால் அல்லாஹ் சீக்கிரமாக அந்த கருத்தை நிறைவேற்றுவானோ அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர். எல்லாம் சொல்கிறான், இந்தஹு இல்மும் மினல் கிதாப், முந்திய வேதங்களுடைய நல்ல அந்த வாசகங்களை, அல்லாஹ்வுடைய குவத்தை, அதை கொண்டு வரக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹ்வின் மூலமாக பெற்ற ஒரு பெரியார் இருந்தார்கள். அவங்க பேர் ஆசிஃப் இப்னு பர்ஹியா என்பதாக பேர். ஆசிஃப் இப்னு பர்ஹியா. அந்த மனிதர் எழுந்து சொன்னார், நான் கொண்டு வருகிறேன், அதை நான் இங்கே கொண்டு வரேன். எதுப்போ இவ்வளோ நேரம்லாம் தேவையில்லை. ஆனால் ஆத்திக்க பிஹி தந்த இலைக்க தரப்புக்க, இப்படி பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே சொல்லிட்டார், உங்கள் பார்வை இந்த பக்கம் திருப்பத்துக்கு முன்னே கொண்டாடுறேன்ட்டார். உங்களுடைய பார்வை என்ன பக்கம் திருப்புவீங்க இல்லை, இந்த பக்கம் சொல்லிகிட்டே இருக்கிறார். சொல்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்கள் பார்வை என் பக்கம் திருப்புறதுக்குள்ளே நான் கொண்டாந்துருவேன் அப்படின்ட்டார். அதே மாதிரி கொண்டாண்டார், வந்துருச்சு. அல்லாஹ் கொண்டாந்து சொல்கிறான், ஃபலம்மஸ்தகர்ர மகானுஹு ஃபலம்மஸ்தகர்ர ஃபலம்மா ராஹு முஸ்தகர்ரன் இந்தஹு, அந்த சிம்மாசனம் அங்கே திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்குது, பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, கால ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய சக்தி, ஃபசில். இது நீங்கள் போட்டோம் இல்லையா போர்டுகளில் வீட்டுகளில் எழுதி வைக்கிறேன்னு, அங்கே தான் இருக்கிறான்ல, இது என்னுடைய இறைவனின் அருட்படை, அவன் கொடுத்தான், அவனால் முடிஞ்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எபுலுவனி, இதை என்னை சோதிப்பதற்கு அல்லாஹ் செஞ்சது, அதுவும் சோதனை தான். அப்போ அறிவாளி திறமைசாலியான மனுஷன் கொண்டு வந்தார்னு சொன்னால் ஒரு சோதனை. அப்போது கிதாபுகளில் எழுதுவாங்க, எப்படி ஒரு மனுஷன் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கட்டளை கொண்டாட முடியுமா, இது சாத்தியமா, எப்பேற்பட்ட ஆளால் முடியுமா என்று ஒரு கேள்வி வரும். நல்லா யோசனை பண்ணணும். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அல்லாஹ் தஆலா பதிலை நல்லா சிறப்பாக வச்சு, எல்லாரும் தெரியாத மாதிரி உள்ள சிறப்பான பதில் அது. என்ன அது? இப்போ சூரியன் இருக்குது, இந்த பூமியிலேருந்து எத்தனை மைல் தொலை அதிகமாக இருக்குது, அது கணக்கு சொல்லுவாங்க, லட்சம் வேணுமோ சொல்லுவாங்க, இத்தனை லட்சத்துக்கு அண்ணாண்ட இருக்கும்பாங்க. சூரியனுடைய தூரம் பூமிக்கும் சூரியனுக்கும் இத்தனை லட்சம் மைல்களில் இருக்குது அது. அப்போ என்ன செய்யலாம், சூரியனை அப்படி சந்திரனை தான் தூரமாக தான் இருக்குது. ஆனால்
நாம் சூரியனை கண் திறந்து இப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நொடியில் பார்த்துருவோம். பார்க்குறோமா இல்லையா? சந்திரனை பார்க்குறோம், பார்த்தோம் உடனே சந்திரன் தெரியுது. எப்படி தெரியுது? அது அல்லாஹ் கண்ணில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒளி, ஒரு சின்ன ஒளியானது, அந்த கீற்றானது ஒரு நொடியில் இத்தனை லட்சம் மைல்களை கடந்து போகுது. போதா இல்லையா? மனிதனுடைய வேலையை அல்லாஹ் வச்சுருக்கிறான். அப்போ அல்லாஹு தாலா அந்த கொடுத்த அந்த பார்வை என்னும் ஒளியின் காரணமாக பல லட்சம் மைல்களை நொடியில் போய் கடந்து ஓடி போயிடுது. அப்போது நூறுன் அலா நூர், ஒளியை படைத்த ரப்பு, ஒளிக்கு மேல் ஒளியானவன், அப்படிப்பட்ட ரப்புடைய சக்தி என்னவா இருக்கு? எதையும் செய்ய முடியும். எந்த உலகத்திலேருந்து கொண்டாடலாம், நாட்டை விட்டு நாடு அல்ல. இப்போ அல்லாஹு தாலா சக்தி படைத்தவன். அந்த சக்தியை, அல்லாஹு தாலாவுடைய குதிரத்தை மனமாற உணர்ந்து தவக்கல் வைத்து இறைவனுடைய அந்த இஹ்லாஸான முறையிலே அல்லாஹு தாலாவினுடைய அந்த உதவியை அவர் நாடினார். அதன் காரணமாக அந்த அவருடைய நாட்டத்தை துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான், அந்த இடத்துல அந்த அமர முடிந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த தப்சீர்கள் எழுதுவாங்க. சில தப்சீர்கள் எழுதும் பொழுது என்ன வார்த்தையை சொல்லியிருப்பார், என்ன வார்த்தை அந்த வேலையை செஞ்சிச்சு, எந்த வார்த்தைக்கு அந்த பவர் இருந்துச்சு என்று சொல்லும் பொழுது பல விஷயங்கள் எழுதுவாங்க. அது முக்கியமாக இஸ்முல் ஆலம் அப்படிம்பாங்க, பிரம்மாண்டமான ஒரு பெயர் சொல். அந்த சொல்லை சொல்லி யாழ்லாண்டு அழைச்சி அவர் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டார், அல்லாஹ் கபூல் செய்தான். அங்கே டக்குன்னு காணா போச்சு, இங்கே டக்குன்னு இங்கே வந்துடுச்சு, அல்லாஹ் கொண்டாந்துட்டான். அது என்னவாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது பல முஃபஸ்ஸிரீன்கள், வியாக்கியானிகள், குர்ஆனுடைய விரைவுரையாளர்கள் பல ஆயத்துக்களை பல விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் அல் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற முஃபஸ்ஸிர், அதாவது குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த முஃபஸ்ஸிர் சொல்கிறாங்க, அது யாதல் ஜலாலி வல் இக்ராம்னு சொன்னாங்க. என்ன சொன்னார்? யா அல்லாஹ், அந்த அரிசை நீ இங்கு கொண்டு வரவை, உன்னால் முடியும். யாதல் ஜலாலி வல் இக்ராம், கீர்த்தியும் மேன்மையும் சக்தியிலும் மிகைத்தவனே, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த வார்த்தையை உபயோகித்தார். இது செய்த பவர்தான் அது என்பதாக அல்லாமா முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. ஜுஹ்ரிங்கிற ஒரு இமாம் இருக்கிறாங்க, முஃபஸ்ஸிர். அந்த ஜுஹ்ரியை சொல்கிறாங்க, அவர் சொன்ன வார்த்தை இதுவாக இருந்தது. என்ன சொல்கிறாங்க? யா இலாஹனா, எங்களுடைய இலாஹே, ரப்பே, வ இலாஹ குல்லி ஷையின், எல்லா வஸ்துக்களையும் படைத்தவன் நீ தான். இந்த அரிசை படைத்தவன் நீ தான், இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படைத்தது நீ தான், பில்கிஸ் படைத்தது நீ தான், உலகில் உண்டான அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன் நீனாக இருக்கின்றாய், நீ தான் அவர்களுக்கெல்லாம் இலாஹாக இருக்கின்றாய். வ இலாஹன் வாஹிதன், நீ ஒரே ரப்பு தான், வணக்கத்துக்கு தகுதியானவன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் எந்த சக்தியும் படைத்தவங்க இல்லை, வணக்கத்துக்கு தகுதியானவங்களும் இல்லை. ஏத்தினி பியார்ஷிஹா, ஏத்தினி பியார்ஷிஹா, அந்த பெண்ணுடைய அரிசை நீங்கள் கொண்டு வந்து விடுவாயாகன்னு கேட்டார் என்பதாக அந்த தப்சீர்களில் எழுதுவாங்க. ஆக அந்த இல்மின் காரணமாக, அந்த அல்லாஹ்வுடைய துஆ இக்லாஸின் காரணமாக அவ்வளவு பெரிய செயல் அந்த பார்வையை திருப்பி முன்னால் நடந்து போயிட்டுது. குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஆக என்ன விளங்குறோன்னு கேட்டால், அந்த அமலும் கூட அந்த திறமை படைத்த அவருடைய சபையில் அல்லாஹ் ஒரு ஆளை உண்டாக்கி வச்சதும் கூட இது அல்லாஹ் கொடுத்த சோதனை. பெருமை கொள்ள இல்லை. என்னுடைய ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாங்க பார், என் சபையில் இருக்கக்கூடியவங்க, என் மந்திரிகள்லாம் பெரும் ஆள், அவங்களே அப்படி செய்யும் பொழுது, என்னுடைய சஹாபியை அப்படி செய்யும் பொழுது நான் எப்படிப்பட்ட திறமைசாலி என்பதாகவெல்லாம் சொல்லக்கூடும். சாதாரண மனிதர்களாக இருந்திருந்தால், என்னுடைய ஃப்ரெண்டை அப்படி செய்கிறான், என் அடிமையே இந்த வேலையை செய்கிறாங்கும்போது எனக்கு என்ன பெரிய வேலையா இது, எனக்கு பீச்சகையால் செய்கிற வேலை இது என்பதாக லேசாக சொல்லுவாங்க. தாய் ஹாத்கே காம் அப்படின்னு சொல்லுவாங்க உருதுவில், ரொம்ப லேசான வேலைக்கு. அப்படி சொல்லலை, இல்லை எவ்வளவனி அப்படிங்கிறாங்க, என்னை சோதிப்பதற்காக. அப்போ அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்துருப்பது சோதிக்கத்தான். எல்லாம் சோதனை தான். வசதி கொடுக்கறது சோதனை, வியாபாரத்தை கொடுக்கறது சோதனை, ஏழ்மையை கொடுத்தது சோதனை, நீ எப்படி நடந்துக்கிற என்பதாக இவர்களை பார்க்குறான். நீ என்ன செய்ய என்பதை இந்த ஏழ்மையை பார்க்குறான். நீ சபூர் செய்றியா, கையில் காசு இல்லைங்கிறதுக்காக திருட போனியா,
யாரையும் வந்து வழிபறி செஞ்சியா, அதையும் பார்க்குறான். சபூர் செஞ்சியா, இப்படி எல்லா வகையிலும் உலகுடைய வாழ்க்கை சோதிக்கத்தான். இங்கே நிம்மதியாகவே வாழ்ந்து விடலாம் என்பதாக நினைப்பது தவறானது. அப்படி இருந்திருக்குமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிம்மதியாக சொகுசாக வாழ வச்சிருப்பான். எனவே இது சோதனையான உலகம் என்பதனை விளங்கி நாம் அதிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டும். விடுபடுறதுனா என்ன? சோதனையிலும் ஒரு மனதை சரி பண்ணி கொள்வது, மனதை திடப்படுத்துவது. எப்படி சோதனைகள் வரும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், எதன் காரணமாக அந்த சோதனைகள் இவனுக்கு சோதனையாக தெரியாது. அதற்கு இஸ்லாம் காரணம் சொல்லுகின்றது. ஒரு 3 காரணங்களை சொல்லுகின்றது. சோதனை ஏற்படும் பொழுது அந்த சோதனையில் இருந்து அந்த கஷ்டம் சிரமம் தனக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு முஃமின் என்ன விஷயங்களை கைக்கொள்ள வேண்டும் என்பதனை ஒரு 3 விஷயங்களை மார்க் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் சோதனையிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான 3 செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்க செய்யலாம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.